Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம zeros of a polynomial and example 2 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, polynomials ஓட basic terms and example 1 பத்தின வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Zeros of a polynomial. ஓகே, ஸோ ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாலினாமியலோட ஒரு குறிப்பிட்ட நம்பரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கன்சிடர் த பாலினாமியல் 5x³ minus 2x² plus 3x minus 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த p of xல xக்கு பதிலாக நம்ம வந்து 1 அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அந்த p of 1 நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா 5 into 1 cube, x இருக்கிற இடத்துலலாம் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க, minus 2 into 1 square plus 3 into 1 minus 2. So 5 into 1 cube, 1 எத்தனை தடவை cube பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் the same thing, and 1 ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் the same number தான். So 5 minus 2 plus 3 minus 2. 5 plus 3 will be 8, minus 2 will be minus 4. So 8 minus 4 will be 4. அப்போ p of 1 ஓட வேல்யூ வந்து 4. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா we can say that the value of p of x at x is equals to 1 is 4 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே இன்னொரு ஃபார்ம் எடுத்துக்கலாம். q of x இருக்கு. q of x is equals to x minus 1 அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்கு. இதில் நான் xக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். xக்கு பதிலாக 1 தான் போடணும்னு கிடையாது, என்ன நம்பர் வேணால் we can do. ஸோ நான் இந்த இடத்துல xக்கு பதிலாக 1ன்னு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா q of 1 is equals to 1 minus 1 which is equals to 0 இல்லையா? ஸோ xக்கு பதிலாக 1 போட்டால் q of x ஓட வேல்யூ will be 0. See, x is equals to 1 போட்டு q of x ஓட வேல்யூ 0 கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த xக்கு பதிலாக நம்ம போடுற 1 இல்லையா, இந்த 1 தான் zeros of a polynomial. அதாவது நம்ம q of x ஒரு பாலினாமியல் இருக்கு, அந்த xக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 0வா கிடைக்குது. ஸோ அப்போ இந்த xக்கு நம்ம போடுற வேல்யூ தான் அந்த பாலினாமியலோட 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ hope you understand about zeros of a polynomial. நான் example 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. Example 2 வந்து find the value of each of the polynomial at the indicated value of variables. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்ஸோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. we have to find out the exact value, that's it. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, p of x is equals to 5x squared minus 3x plus 7 at x is equals to 1. அப்போ p of 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 into 1 square minus 3 into 1 plus 7. This will be equals to 5 minus 3 plus 7. 5 minus 3 will be 2. 2 plus 7 will be 9. அப்போ p of 1 ஓட வேல்யூ 9 அப்படின்னு சொல்லலாம். அதே செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா q of y is equals to 3y cube minus 4y plus root 11. இதில் yக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. அப்போ q of 2 will be equals to 3 into 2 cube minus 4 into 2, y இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னவா மாற்றணும், 2வா மாற்றணும், plus root 11. That is 3 into 2 cube, 2 2s are 4, 4 2s are 8. 2 cube will be 8 minus 4 2s are 8 plus root 11. So 24 minus 8 plus root 11. So clearly 24 minus 8 will be 16. So 16 plus square root 11. இதுதான் உங்களோட q of 2 ஓட வேல்யூ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதே ஃபைனல் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா p of t is equals to 4t power 4 plus 5t cube minus t square plus 6 இருக்கு. ஸோ இந்த இடத்துல tக்கு பதிலாக நம்ம ஏன்னு போடுறோம். அப்போ p of a will be equals to 4a power 4 plus 5a cube minus a square plus 6. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொன்றத்தோட வேல்யூவும் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ p of a ஓட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏலேயே தான் இருக்குமே தவிர we couldn't able to change the thing. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் zeros of the value polynomial என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ hope you understand this concepts and sums clearly. If you still have any doubts, comment here, we will clarify.
இதே எக்ஸசைஸ் 2.1ல இருக்க 5th சம் பத்தி தெரிஞ்சுக்கோ உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 3 and 4 பத்தி தெரிஞ்சுக்கோ உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனல் ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.